வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசும் கதை. சுட்டி குழந்தைகளுக்கு குட்டி கதைகள். மந்திர சொன்னபடி பரதனை எப்படியாவது ராஜாவாக்கணும்னு கைகையை முடிவு பண்ணா. அவ சொன்னபடியே அந்த கோப கிரகத்துக்கு போய் தன்னோட அலங்காரத்தெல்லாம் கலைச்சிட்டு ஒரு பழைய புடவையை கட்டிக்கிட்டு தரையில விழுந்து அழுதுட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் தசரத மகாராஜா எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாரு. எல்லார்கிட்டையும் என்னென்ன செய்யணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அடுத்த நாளே பட்டாபிஷேகத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணாரு. சரி, எல்லாம் முடிஞ்சது. நம்ம போய் கைகேயி கிட்டதான் இந்த விஷயத்த முதல்ல சொல்லணும். கைகேயி ரொம்ப சந்தோஷப்படுவா எப்படி இருந்தாலும், அவருக்கு ரொம்ப பிரியமான மனைவி. அதனால தானே போய் கைகேயி கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு ரொம்ப ஆசையா வந்தார். கைகேயோட மாளிகைக்கு வந்தாரு. கைகேயை காணோம். உடனே அங்கிருந்து வேலையாள் ஒருத்தரை கூப்பிட்டு கைகேயி எங்க இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு சொன்னா, கைகேயி கோப கிரகத்துல இருக்காங்க அப்படின்னு. அரசருக்குரிய ஆச்சரியம். இது என்னடா, இது இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட அந்த மாதிரி அவ கோவப்பட்டு போனது இல்லையே, அவ கோவப்பட்டு போற மாதிரி எதுவுமே நடந்தது இல்லையே, என்னாச்சு திடீர்னு அப்படின்னு யோசிச்சு இவரும் கிடுகிடுன்னு அந்த இடத்துக்கு போனார். அங்க போன உடனே அவருக்கு ஒரே அதிர்ச்சி. கைகேயி அழுதுட்டு அலங்காரமே இல்லாம கீழே படுத்துட்டு இருந்தா. பார்த்த உடனே அரசர் ரொம்ப கஷ்டப்பட்டார். சொன்னாரு, ஐயோ கைகேயி, என்ன ஆச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் இப்படி இங்க வந்து படுத்திருக்க? தரையில போய் கீழே போய் படுத்திருக்கே. இந்த கோசல தேசத்துக்கே ராஜாவான என்னோட ரொம்ப பிரியமான மனைவி நீ, உனக்கு தெரியுமே. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனையாச்சு? யாராவது உன் பேச்ச கேட்கலையா, இல்ல யாராவது திட்டாங்களா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? இப்ப சொல்லு, நான் செஞ்சு வைக்கிறேன். என்ன உனக்கு வேணுமோ நான் தரேன். இப்படியெல்லாம் இருக்காத. யாரையாவது ஜெயில பிடிச்சி போடணுமா சொல்லு, போடுறேன். இல்ல ஜெயில இருக்கிறவங்க யாரையாவது ரிலீஸ் பண்ணணுமா சொல்லு, அதையும் பண்றேன். என்ன இருந்தாலும் சொல்லு, ஆனா இப்படி கோவமா இருக்காத. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ முதல்ல எழுந்துரு அப்படின்னார். கைகேயி பேசவே இல்லை, பேசாம இருந்தா. ராஜாக்கு இதை பார்க்க பார்க்க இன்னும் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் ரொம்ப சந்தோஷமா வந்தாரு. இப்ப கைகேயி இப்படி பார்த்த உடனே அவர் மனசு தாங்கவே இல்லை. கைகேயி, என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். எனக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னா என்னால எதையுமே கொண்டு வர முடியும். எந்த உலகத்துலேருந்து உன்னால என்ன வேணும்னு கேட்டா கூட நான் கொண்டு வந்து தரேன். தயவு செய்து எழுந்துரு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். உடனே கைகேயி மெதுவா சொன்னா, யாரும் என்னை திட்டல, என்னை அவமானப்படுத்தல, ஒன்றும் இல்லை மகாராஜா. ஆனா எனக்கு சில ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகளை நீங்க நிறைவேற்றி வைப்பேன்னு சத்தியம் பண்ணீங்கன்னா அப்ப நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். மகாராஜாக்கு பாடி பேசினாளே அப்படின்னு நினைச்சார். சரி சரி, உன் ஆசை என்னன்னு சொல்லு, அதுபடியே நிறைவேற்றி வைக்கிறேன். முதல்ல எழுந்துரு. என்னோட பிரியமான ராமன் மேல சத்தியமா சொல்றேன், நீ என்ன ஆசைப்படுறியோ அதை நான் நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு ஒரு சத்தியத்தை வேற கொடுத்தாரு. இப்போ கைகேயிக்கு தெரியும், ராம மேல சத்தியம் பண்ணா தசரதர் எப்படி இருந்தாலும் பின்வாங்க மாட்டார். மெதுவா எழுந்து உக்காந்து சொன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ராஜா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சம்பராசுரனோட யுத்தம் பண்ணும்போது நான் உங்க உயிரை காப்பாத்தினேன்னு சொல்லி நீங்க 2 வரம் கொடுத்தீங்க. இப்ப அந்த வரத்தை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதை நீங்க இப்பவே எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு கேட்டான். ஆட, இவ்வளவுதானா? இதுக்குதானா இப்படி கீழே விழுந்து பிறண்டு அழற? எழுந்துரு, இப்பவே அந்த வரத்தை நிறைவேற்றி கொடுக்குறேன். என்ன வேணுங்கிறத முதல்ல சொல்லு. நீ இப்படி அழாத, நீ சிரிச்சிட்டு இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே கைகேயி சொன்னா, அப்படியா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜா. ரகுகுலத்துல பிறந்தவங்க வாக்கு தவற மாட்டாங்க. நீங்க அந்த 2 வரத்தையும் இப்ப தரேன்னு சத்தியம் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ராம மேல சத்தியம் பண்ணியிருக்கீங்க. இப்ப நான் இந்த 2 வரத்தையும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த முதல் வரத்துல மூலமா ராமன் இல்லாம பரதன் தான் இந்த கோசல தேசத்துக்கு ராஜாவாகணும். 2வது வரம், இந்த ராம 14 வருஷம் காட்டுக்கு வனவாசம் போகணும். இதுதான் என்னோட 2 வரம். இதை நீங்க இப்பவே நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா. தசரதருக்கு பயங்கர ஷாக்கு. ஒரு இடியே இறங்கின மாதிரி இருந்து அவர் கொஞ்சம் தள்ளாடிட்டார். ஒருவேளை இது ஏதோ கெட்ட கனவோ,
நம்ம மூளை தான் ஏதோ சரியாக வேலை செய்யலையோ, ரொம்ப இன்னைக்கு வேலை செஞ்சிட்டோம், அதனால நம்ம மூளை தான் சரியாக தெளிவாக இல்லையோன்னு ஒரு நிமிஷம் அவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் கொஞ்சம் திருப்பி அவ கேட்டதை நினச்சி என்ன கேட்ட அப்படின்னாரு. திருப்பி கைகை அதையே சொன்னான். அவருக்கு என்ன சொல்றதுனே புரியல. என்ன கைகை, நீயா பேசுற? இதுவா உண்மை? நீ இந்த மாதிரியா ஒரு வரம் கேட்டிருக்க? சும்மா என்கிட்ட விளையாடாத, நிஜத்தை சொல்லுனார். கைகை இப்போ ஒண்ணுமே சொல்ல அவரை முறைச்சு பார்த்துட்டு இருந்தான். தசரதருக்கு இப்ப ரொம்ப பயமாயிருச்சு. என்னடா அது, எவ்வளவு நல்லவளா சாதுவா இருந்த கைகை இப்படி பயங்கர கொடுமைக்காரி ஆயிட்டாளே, திடீர்னு எப்படி ஆயிட்டா அப்படின்னு யோசிச்சார். அவரை பார்த்து கைகையை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சிட்டார் தசரதர். அப்படியே எப்படி நடுங்கினார்னா, ஒரு பெரிய ரொம்ப பசியான புலி முன்னாடி ஒரு மான் குட்டி மாட்டுச்சுன்னா அது எப்படி பயப்படும், ஐயோ நம்ம உயிர் போயிடும் எப்படி இருந்தாலும்ன்ற ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாராம் கைகையை முன்னாடி தசரதர். கைகையை கிட்ட சொன்னாராம், என்ன வரம் கேட்டிருக்க கைகேயி, நீ எப்படி இவ்வளவு கொடூரமானவளான? நீ எப்பவுமே என்ன சொல்லுவ, எனக்கு 2 பசங்க, அதுல பெரியவன் ராமன் தான் சின்னவன் பரதனோட ரொம்ப நல்லவன் சொல்லுவியே, அந்த ராமனையா காட்டுக்கு போக சொல்ற? கௌசல்யாவை பத்தி நினைச்சு பாத்தியா? அவ எப்பவும் ராமனை பத்தியே நினைச்சிட்டு இருக்குவா. அவன் காட்டுக்கு போயிட்டா இவ உயிரோட இருப்பாளா? நீ இத பத்தி எல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சா? இல்ல நான் தான் எப்படி இருப்பேன்? இந்த கிழவனோட உயிரை வாங்குற மாதிரி ஒரு சத்தியத்தை போய் நீ கேக்குறியே, இப்போ நீ என்ன யோசிக்கிற கைகேயி? ஏன் இப்படி மாறிட்ட? நீ ரொம்ப நல்லவளாச்சு, உன் மனச போய் யாருக்கு எடுத்தாங்க? ராமனை என்ன சொல்லி நான் காட்டுக்கு அனுப்பேன் சொல்லு? யாரு தெரியுமாங்க நாடு கடத்தி காட்டுக்கு அனுப்புவாங்க? ரொம்ப பெரிய தப்பு பண்ணவங்கள தான் காட்டுக்கு அனுப்புவாங்க, ரொம்ப பெரிய கொடுமையான செயல் செஞ்சவங்கள தான் காட்டுக்கு அனுப்புவாங்க. ராமன் என்ன செஞ்சான்? ராமன் என்னைக்கும் எல்லார்கிட்டையும் பிரியமா தானே இருக்கான். இதோ அவன் அம்மா கௌசல்யாவோட உனக்கு அதிகமா தானே மரியாதை கொடுக்கறான். நீயும் அவன் மேல அவ்வளவு அன்பு தானே வச்சிருக்க. யார்கிட்டயாவது ஒரு தப்பான காரியம் பண்ணி நீ பார்த்திருக்கியா? அந்த ராமன் கிட்ட போய் நான் எப்படி சொல்ல முடியும், ராமா உன்னை 14 வருஷம் வனவாசம் அனுப்புறேன், நீ போய் காட்டுல இருந்து நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த கிழவன் மேல இவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு பெரிய பிரச்சனையை நீ வச்சிட்டியே, என் மேல கொஞ்சம் கருணை காட்டு கைகேயி. இந்த வரத்தை நீ இப்ப திரும்பி வாங்கிக்கோ, வேற என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சார். ஆனா கைகேயி ஒண்ணுமே பேசல. அவரை பார்த்து முறைக்கிறத தவிர வேற எதுவுமே பேசல. கைகேயி இந்த மாதிரி பண்ணாதன்னு திருப்பி புலம்ப ஆரம்பிச்சாரு. ஐயோ, இங்க வந்திருக்க ராஜாக்கள்லாம் என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? அட, இந்த தசரதன் இந்த வயசான காலத்துல தன்னுடைய வைஃப் சொல்ற பேச்சை கேட்டு ராமனை போய் காட்டு காமிச்சிட்டாங்கன்னு என்னை பத்தி ரொம்ப கேவலமா நினைக்க மாட்டாங்களா? உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? சே, எவ்வளவு மோசமான ராணியவோ, ராஜாவை தனக்கு வேணுங்கிற மாதிரி ஆட்டி வச்சு என்ன தப்பான காரியம் பண்ணிட்டாங்கன்னு உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இது உனக்கு 7 ஜென்மத்துக்கும் பெரிய பாவம் தர வேலை இல்லையா? நீ ஏன் இந்த வேலையை பண்ற? தயவு செய்து உன் முடிவை மாத்திக்கோ, இந்த வரத்தை தவிர வேற எது வேணாலும் கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கெஞ்சினார். இப்ப கைகேயி சொன்னா, மகாராஜா, நான் எனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுட்டேன், இனிமே இதை மாத்திக்கிறதா இல்லை. உங்களால இந்த வரத்தை கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. நீங்க தானே பெருமையா சொல்லுவீங்க, இந்த ரகுகுலத்தை சேர்ந்தவங்க எப்பவுமே சொன்ன வாக்க மாற மாட்டாங்க, கேட்ட வரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க தானே எப்பவுமே உங்க குலப்பெருமையை சொல்லிட்டே இருப்பீங்க. உங்களால இந்த வரத்தை நிறைவேற்ற முடியலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. எல்லாரும் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த ராஜா பெரிய சத்தியவான் தர்மவான் பேசிக்கிட்டாரு, ஆனா தன் உயிரை காப்பாத்தின தன்னோட மனைவிக்கு கொடுத்த வாக்க கூட இவரால காப்பாற்ற முடியல அப்படின்னு ஊர்க்காரங்கெல்லாம் உங்களை தான் கேவலமா பேசுவாங்க. உங்களோட முன்னோர்கள்லாம் ஸ்வர்க்கத்துல இருக்காங்களே, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம குலத்துக்கு இவ்வளவு பெரிய களங்கமா வந்துட்டானே இந்த தசரதன்னு சொல்லி அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்க நிம்மதியா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்க, நான் என் உயிரை விட்டுறேன், அவ்வளவுதான். எனக்கு இந்த உயிரே தேவை கிடையாது, கொடுத்தா கொடுங்க, இல்ல என்னோட சாவுக்கு மேல இந்த பட்டாபிஷேகத்தை நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டா. தசரதருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டார். ஒரு பக்கம் அவருக்கு ராமன் மேல இருக்கிற பாசம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கைகேயிக்கு கொடுத்த வரம்,
அவர் வாக்கு தவறிட்டாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த தசரதரால தன்னுடைய வார்த்தையை காப்பாற்ற முடியலங்கிற பெரிய களங்கம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் அவர் நல்லா மாட்டிக்கிட்டாரு. கைகையை தன்னை நல்லா மாட்டி விட்டுட்டா அப்படிங்கறது அவர் புரிஞ்சுது. கைகையை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ஐயோ, இந்த குலத்தையே அழிக்க வந்தவ நீ இவ்வளோ பெரிய கொடுமையான பாம்புன்னு தெரியாம நீ ரொம்ப அழகான ஒரு பொண்ணுன்னு நினைச்சு உன்னை கல்யாணம் பண்ணி எப்போ உன்னை பக்கத்திலேயே வச்சுட்டு உனக்கு பால் வார்த்ததுக்கு நீ என்னை நல்லா கடிச்சு என்னை யமலோகத்துக்கு அனுப்புறதுக்கு நல்ல வழியை பண்ணிட்ட கைகேயி. ஒன்ன மாதிரி ஒரு பொம்பளைய நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை. நீ பொம்பளையா இல்லைன்னா பெண் ரூபத்துல வந்து ஒரு ராட்சசியான்னு தெரியலையே, நீ உயிரை வாங்கறதுக்குன்னே நீ வந்திருக்க போல இருக்கே அப்படின்லாம் சொல்லி ஓன்னு அழுதாரு. அவ காலில் விழுந்து கெஞ்சினார். கைகேயி, இதை விட்டு வேற ஏதாவது கேளு, என்னோட உயிர் பிச்சையா நீ இப்ப திருப்பி கொடு எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினாரு. ஆனா கைகேயி அசர்றதா இல்லை. கடைசியா விடியற சமயம் ஆயிடுச்சு. ஐயோ, இப்பவாவது இதோ பாரு விடிய போது, கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க, நீ இப்பவாவது மனசை மாத்திக்கோன்னு சொன்ன. கைகேயி மனசை மாத்திக்கிறதா இல்லை. சரி, கடைசியா தசரதர் சொன்னாரு, சரி நீ கேட்ட 2 வரத்தையும் தந்தேன்னு வச்சுக்கோ, இன்னியோட உனக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் முறிஞ்சிச்சு, நீ இனிமே எனக்கு மனைவியே கிடையாதுன்னு வச்சுக்கோ. இது பாரு, இந்த உன்னோட கெட்ட காரியத்தை பரதன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். அவனும் பெரிய மகாத்மா, அவனுக்கு வந்து இந்த விஷயத்த கேட்டா அவன் ரொம்ப வருத்தப்படுவான். ஆனா ஒருவேளை பரதனும் இந்த சதியில உன் கூட இருந்தான்னா அவனும் எனக்கு பிள்ளை இல்லைன்னு நினைச்சுக்கோ. எனக்கு இப்ப யாருமே தேவை கிடையாது. என் ராமனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அவன் முகத்தை நான் எப்படி பார்ப்பேன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப புலம்பினாராம். உடனே கைகைக்கு ரொம்ப எரிச்சலாயிடுச்சு. திருப்பி அந்த ஹோல் நைட்டு அவர் திட்டுறாரு, புலம்புறாரு, அழறாரு. கேட்டு கைகைக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆயிடுச்சு. அதுக்குள்ள என்னாச்சு, விடிஞ்சிடுச்சு. விடிஞ்ச உடனே வசிஷ்டர், வாமதேவர், இந்த ரிஷிகள் எல்லாரும் வந்து பட்டாபிஷேகத்துக்கு வேணுங்கிற எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு கைகை மாளிகை வாசலுக்கே வந்துட்டாங்க. ஏன்னா ராஜா அங்கதான் இருக்காருன்னு தெரியும். வசிஷ்டர் வந்து சுமந்திரர்கிட்ட சொன்னாரு, போய் ராஜா கிட்ட சொல்லுங்க எல்லாமே ஏற்பாடாயிடுச்சு, அவர் வந்தார்னா பட்டாபிஷேகத்துக்கு தேவையான வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சுமந்திரரும் போய் கைகையோட ரூம் வாசல்ல நின்று, மகாராஜா விடிஞ்சிடுச்சு, நீங்க வந்து வந்தீங்கன்னா எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருக்கு, நீங்க வந்து நம்ம ராமரோட பட்டாபிஷேகத்துக்கான எல்லா வேலையும் செய்யலாம். தசரதரால பேசவே முடியல, அவருக்கு துக்கம் தொண்டை அடைக்குது. அவர் ராத்திரி ஃபுல்லா புலம்பி அவர் டயர்ட் ஆயிட்டாரு, அவரால் பேசக்கூட முடியல. இந்த பட்டாபிஷேகம் நடக்காதுன்னு எப்படி சுமந்திரர்கிட்ட சொல்றதுன்னு அவரால் யோசிக்க கூட முடியல. பார்த்தா கைகை இவரை விட்டா இவர் சொல்ல மாட்டாருன்னு சொல்லி சுமந்திரர்கிட்ட சொன்னார், அமைச்சரே ராஜா வந்து ராத்திரி ஃபுல்லா ராமரோட பட்டாபிஷேகத்தை பத்தி பேசி ரொம்ப டயர்டா இருக்காரு, அதனால தான் அவரால் பேச முடியல. நான் சொல்றேன், நீங்க போய் உடனே ராமரை கூப்பிட்டு வாங்க, ராமரை இங்க வர சொல்லுங்க, இது அரசரோட ஆணை அப்படின்னு சொன்னார். சுமந்திரரும் சரின்னு போய் ராமரை கூட்டிட்டு வரத்துக்கு போனார். ராமர்கிட்ட சொன்னார். ராமரும் அப்பா கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே கைகேயி மாளிகைக்கு வந்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதையோட அடுத்த பகுதியை கேட்க பேசும் கதை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.